கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த வார செய்தி சோர்வு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது. சாதாரண மக்கள் சோர்ந்து போனால் அவங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படிங்களாம். பெரிய பெரிய ஊழியக்கார் மார்ட்டின் லூத்தர் கூட சோர்வு வந்ததான் பாருங்க. அதனால் சோர்வை பற்றி அதை மாற்றிக்கொள்ளணும். மாற்றுகிறதே ஏசப்பா தான் சொன்னார். செத்துப்போன கடவுள், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ள தேவன் அப்படின்னு சத்தம் போட்டார். அதுக்கப்புறம் அதை காட்டிலும் அதிகமாக ஊழியத்தை செய்தார். அதுபோல் வாழ்க்கையில் சோர்வுகள், இப்படி கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள் வரும்போது ஐயா புஷ்பராஜுடைய அந்த 23 mm அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, இந்த பிளாடரில் அந்த கல் கரைந்து மறைந்து போச்சான். சிலது வெளியில் வருது, சிலது மறைஞ்சு போகுது. யாருக்கு கூட அந்த கட்டி மறைந்து போச்சு. அப்படி பல வகையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இப்படித்தான் செய்யணும்னு நினைக்காதீங்க. எண்ணெயும் தண்ணீரையும் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு, அதை நீங்கள் பார்க்கும்போது கடையில் வாங்கின எண்ணெய், வீட்டில் இருக்க தண்ணி. ஆனால் அதை ஜபத்துக்குன்னு வரும்போது அதை பிரதிஷ்டை பண்ணுறார் ஆண்டவர். தன்னுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் போடுறார். என்னுடைய விசுவாசம் பல மிருகங்களுக்கு கூட அதை போட்டு சுகமாக கண்ணு ஒழுகிட்டு வரும். இந்த மடி கிழிஞ்சிருக்கும், வயிறு கிழிஞ்சிருக்கும், உடனே கூடுவாங்க. போய் அங்கே அதை பூசும்போது சுகமாயிருதுங்க. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அதனால எல்லாத்துக்குமே விசுவாசா தேவனுடைய மகிமையை காண முடியும். அவ்வளோதான். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. பிரியனா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, செய்தி கடந்து போகிறோம். அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக இந்த நேரத்தில் உங்களோடு நான் பேச வந்திருக்கிறேன். இங்கே இருக்கிற இந்த மந்துகள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். துதுவர்கள் வாழ்கிற மந்து. அதில் அநேகமாக எல்லா மந்துகளுக்கும் நான் போக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இங்கே இருக்கிற எல்லா மந்துகளுக்கும், எல்லாம் இந்து மந்துக்கள். இங்கே ஊட்டியில் கிறிஸ்தவ துதுவர்கள் அவங்க இருக்கிறாங்க. அதாவது முத்துரை பாலாடா, பாலாடாவில் வந்து டோடா காலனின்னு சொல்லுவாங்க. அந்த டோடா காலனியில் ஆத்தாட்டு ஈத்தாட்டு அதோட இந்த கவர்னர் ஷோல அங்கே பூமந்து பேமந்து இதிலெல்லாம் கிறிஸ்தவர்கள் வாழ்கிற அந்த மந்து. அது இல்லாமல் என்ன, ஒரு 2 சகோதரிகள் சாதாரணமான இந்து சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க என்ன பல மந்துகளுக்கு என்ன கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க எப்படி கூட்டிட்டு போவாங்கன்னா, அந்த பூத்துக்குழின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் உள்ள ஒரு பை மாதிரி தைச்சிருப்பாங்க. அதில் என்ன அந்த மந்துகளை கூட்டு போகும்போது ரொம்ப தூரம் நடக்கணும். கடலை மிட்டாய், முறுக்கு, வாழைப்பழம், தண்ணி, கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்க எனக்கு அதை கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா கொஞ்சம் தம்பு வரும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே கொஞ்சம் கடலை மிட்டாய், அப்புறம் போனால் பழம், அதுக்கப்புறம் மந்து வந்துடும். இப்படி என்னை அவங்க பல மந்துகளுக்கு அழைத்து கொண்டு போ, சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல். அங்கே எனக்காக ஸ்பெஷல் பாலிலேயே, எருமை பால்லையே சமைப்பாங்க. கிரவுண்டில் அக்கா வந்துட்டாங்க, ராணிக்காக்கு அது பிடிக்கணும். மோர்லேயே சாப்பாடு செய்து கொடுப்பாங்க. அதை சந்தோஷமாக சாப்பிடும்போது அதுக்கு ரொம்ப அதனுடைய டேஸ்ட்டு. ஒரு பெரிய ஊழியக்கார் வந்து அவரையும் கூப்பிட்டு போயிட்டு அங்கே அதை செய்து சாப்பிட சாப்பிட்டாங்க. கிழங்க அடுப்பில் போட்டு, நெருப்பில், வெளியில் நெருப்பு போட்டு, உருளைக்கிழங்க போட்டு, அதை வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதுக்கு ஒரு சட்னி பண்ணி கொடுப்பாங்க. இப்படி அவங்களோடையே நான் வாழ்ந்தேன்னு சொல்கிறேன். அப்படி தொதுவர்கள், அப்புறம் படுகர்கள், அப்புறம் கன்னடியர்கள், அதுக்கப்புறம் எஸ்டேட்டு, கிராமங்கள், சபை ஊழியம் இருக்குது. அதோட இதை நான் செய்துட்டு இருந்தேன். சரியா, அதை பற்றி இப்போ பேச போகிறேன். ஒரு மந்தில் ஒரு 17 வயசு பொண்ணுக்கு ஒரு 20 வயசு பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அவங்க இனத்தில்
குழந்தை பொன் பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பையனுக்கு நியமிச்சிருவாங்க. அது வளரும் போது அதைத்தான் கட்டணும். சிலர் இல்லை இல்லை எனக்கு இந்த வேற ஒரு பொண்ணு இஷ்டம், இந்த பொண்ணு சொல்ல நான் எல்லாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இது அவங்களுக்கு பாரம்பரியமாக வந்துட்டுருக்குது. அதில் ஒரு 17 வயசு பொண்ணுக்கு ஒரு 20 வயசு பையன் பாருங்கள் வயசு அப்படின்ட்டு கல்யாணம். அப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த மந்தில். ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப 2 பேர்த்துக்கு ரொம்ப பிரியம். ஒரு நாள் 2 பேர்த்துக்கு சின்ன சண்டை வந்திருக்குது. இந்த சண்டை வந்து அவங்க அப்பா இருந்தார், அந்த பொண்ணுடைய அப்பா இருந்தாரா, அப்பா வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. அப்போ இவங்க சத்தம் போட்டுருக்கிறத பார்த்து அவங்க அப்பா மெதுவாக இறங்கி, இவங்க சின்ன பசங்க இன்னைக்கு சத்தம் போடுவாங்க நாளைக்கு குடிக்குவாங்க, அதனால நம்ம இதிலலாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா வந்து தோட்டத்துக்கு கிழக்கு தோட்டத்துக்கு போயிட்டார். இவங்க கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு என்ன சண்டை போட்டாங்களோ தெரியல, சத்தம் போட்டிருக்குறாங்க. அது என்ன காரணம்ன்ட்டு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. போட்டானா பக்கத்தில் ஒரு 5 குடும்பம் தான் இருப்பாங்க ஒரு மந்தில். அதுதான் அவங்களுடைய வழக்கம். நிறையாவில்லை, 5 குடும்பம் தனித்தனியாக விஸ்தாரமாக இருப்பாங்க. அதில் கொஞ்சம் பேர் பக்கத்தில் இருக்கவங்க வந்து சின்ன பசங்க அண்ணனும் அக்காவும் சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, சத்தம் போட்டுட்ருக்காங்க. இந்த பையன் போயிடுச்சு, சண்டை போட்டு பையன் வேகமாக வெளியில் போயிடுச்சு. எங்கே போச்சோ தெரில, ஊட்டிக்கு வந்துச்சோ டவுனுக்கு. இந்த பிள்ளை என்ன பண்ணுறது, உடனே அழுதுட்டு என்ன பேசிட்டியா நீ சொல்லி அந்த தோட்டத்தில் போடுற செடிக்கு போடுற மருந்து எடுத்து குடித்து உயிர் போயிட்டுருக்கு. அப்போ எல்லாம் வந்து பார்க்கும்போது சத்தம் போட்டாங்க, என்னாச்சுங்கும் போது வாயில நுர வருது. உடனே எல்லாம் பிடிச்சி ஊட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு வார்டு இருக்குது, டோடா வார்டுன்னு சொல்லி. அது அவங்க எத்தனை பேர் வந்தாலும் அதில் அவங்கள அனுமதிப்பாங்க, ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட். அப்போ கொண்டுட்டாங்க. கொண்டு உடனே இந்த பையனுக்கு தெரிஞ்சு இதுவும் அலறி அடித்து வருது. அதுக்குள்ளே பெரிய கூட்டம், அதில் புள்ள ஜீவன் போகிற மாதிரி இருக்குது. இந்த பையன் வந்து பார்க்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அந்த பிள்ளைய தூக்கி பிடிச்சி கட்டி பிடிச்சி கதறுது, ஐயோ நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே. ஒரே கத்து கூச்சல். அந்த பையன் அழுகிறத பார்த்து அந்த பொண்ணு அழுகுது, அந்த வாயில் நுர வந்துட்டுருக்கு. அந்த பொண்ணும் கண்ணில் கண்ணீர் விடுது, ஏன் இப்படி செய்தோன்னு அந்த கடைசி நேரத்தில் நினச்சிச்சு, இப்படி அன்பான ஒரு கணவனை விட்டுட்டோமேன்னு. அந்த பையன் அதை விட அழுகுது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே எல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வேண்டி டாக்டர்ஸ் வர்றாங்க, படுக்க வச்சாச்சு. படுக்க வச்சுட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இது பழைக்கிறது ரொம்ப கஷ்டம், போயிடும், நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. கூட்டத்தில் நின்றுட்டுருக்குது, எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க, இந்த பையன் நின்றுட்டுருக்குது. எல்லாரும் ரெடி பண்ணுறாங்க வண்டிக்கு. இந்த பையன் காணோம். இந்த பையன் போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. அந்த உயிர் போகிறத பார்த்துட்டு போயிடுச்சு. அப்போது ஒரு 7-8 பேர் எங்கிட்ட வர்றாங்க, எங்கிட்ட என்னுடைய ப்ரேயர் ஹாலுக்கு வர்றாங்க. வந்து இப்போ இருக்கிறவரை அந்த குல்மூர் ரோடுன்னு அதில் அங்கே இருக்கு. அப்போ வந்து ஒரே கூச்சல், சத்தமான சத்தம் அந்த பெண்கள். அப்போது என்னன்னு என்னுடைய கணவர் தியாகராஜ் கூட வந்து என்னமோ ஆச்சு போல் இருக்கு, என்ன வந்து எட்டி பார்த்து அவங்க சொல்லும்போது இவர் போயிட்டார் உள்ள. என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பொண்ணு, அது பேர் பிரியா, அந்த மாதிரி ஆகி சும்மா கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை இப்படி பண்ணிடுச்சு, விவரம் இல்லாத பிள்ளை, சின்ன பிள்ளை, ஹாஸ்பிட்டலில் செத்துச்சு. அது வரைக்கும் நின்றுட்டு இருந்த அந்த பையன் காணா. இப்போது செத்து போனதுக்கு பற்றி நாங்கள் முக்கியமாக இல்லை, அந்த பையனை காணா. நீங்கள் அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி, இன்றைக்கும் எத்தனையோ சபையில் இருக்காங்க, எல்லாம் என்னுடைய மீன்கள் தான், நான் பிடிச்ச மீன் இருக்குது, அது நான் வேண்டான்னு சொல்ல. அன்னைக்கு எனக்கு சபை இல்லைங்க, சபை இருந்தால் என் சபையில் 1000 பேருக்கு மேலே வருவாங்க. நான் சந்தித்த இடங்கள் எல்லாம் அன்றைக்கு சபை இல்லாதனால நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளுங்கிறீங்க, எங்கே போகிறதுங்கும்போது போங்க, அங்கங்கே உங்கள் பக்கத்தில் இருக்க சபைக்கு போங்கன்னா அவங்க போயிட்டாங்க. இப்போது அதில் கொஞ்சம் பேர் வருவாங்க. இன்றைக்கும் அங்கே என்ன முக்கியமான ஒருத்தரை காணாமா, ஒருத்தர் இந்த மாதிரி வியாதியா, டாக்டர் கை விட்டாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் எங்கிட்ட தான் ஓடி வந்து கேட்பாங்க. அது பழக்கமாக போச்சு அவங்களுக்கு. அக்கா நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களோட சொல்லுவாருன்ட்டு அப்படி இவங்க கத்துறாங்க. இப்போ இந்த பையன் எங்கேன்னு எங்களுக்கு நீங்கள் எப்படியாச்சும் இந்த பையன் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கங்கும்போது நானும் எனக்கு ரொம்ப ஷாக்கு. புள்ள போயிருச்சா, இப்போ இவங்க அழுகிறதெல்லாம் அதை அவங்க பார்த்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பையன் எங்களுக்கு வேணும், எங்கே போனான்னா தெரியல. உடனே நான் ஜெபிக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு தரிசனத்தை எனக்கு காமிச்சார். அது பாயிண்ட் பண்ணி காமராஜ் டேம்னு ஒன்று இருக்குது இங்கே
அந்த அந்த தலைக்குந்தா பக்கம் அந்த டேம் பக்கத்தில் ஒரு சோலை, ஒரு அடர்ந்த சோலை, அவங்க வாழ்க்கிறதெல்லாம் சோலை. அந்த சோலைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற அந்த பையன், அவனுடைய காட்சி எப்படி இருக்குதுன்னா, ஒரு பெரிய கழுகு அங்கே இருக்கிற ஒரு சின்ன பறவையை தூக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. இது எப்படியா பார்க்குறேன், நான் கண்ணை மூடிட்டு பார்க்குறேன், உட்காந்துட்டு முழங்கால் நின்றுட்டு. அந்த பறவையை, அந்த சின்ன பறவையை அந்த பெரிய கழுகு இப்படி தூக்க ரெடியாக இருக்குது, பார்த்துட்டு இருக்குது. அப்போது ஆவியானவர் சார் சீக்கிரம் போக சொல்லு, அந்த சோலையில் இருக்கிறான். போனால் அவனை அவனுடைய ஃப்ரெண்டை கூட்டுப்பாங்க, முக்கியமான ஃப்ரெண்ட், அவன் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஃப்ரெண்டை கூட்டு போய் அவன்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டீங்கன்னு நாளைக்கு இந்நேரம் அந்த பையன் இல்லை அப்படிங்கிறார் ஆண்டவர். அவன் ஜீவன் போயிடும், அந்த கழுகு காத்துட்ருக்குன்னு. இவங்க எந்திரிச்சு தடாபடான்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து ஓடுறாங்க. அங்கே இருக்கிற வாலிப பசங்க, நிறைய பசங்க தொழுவாசம் உற்சாகமாக இருப்பாங்க, உஷாராக இருப்பாங்க. அவங்க எல்லா பக்கமும் போயிட்டு இல்லைன்ட்டு வந்துட்டாங்க. கடைசியில் நான் சொன்ன பாயிண்ட் பண்ணி சொல்கிறாராண்ட, காமராஜ் டேம் பக்கத்தில் அங்கே தலைக்குந்தா பக்கம் அதை இடத்த மாத்திரம் விட்டுட்டாங்க. அடுத்த நாள் இவங்க பாடியை தான் கொடுத்தாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தர் கொடுக்குற தரிசனம் அது பொய்யாகிறதில்ல. ஒருவேளை பழைக்கலான்னு நீங்கள் நினைக்கலாம், அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லை, அதுதான் கர்த்தருடைய சித்தமோ என்னமோ தெரியல, ஆனால் சொல்கிறது ஆண்டவர் சொன்னார். அதனால இதுக்கெல்லாம் நமக்கு காரியங்கள் வரணும்னு சொன்னால் நிச்சயமாக அவரை நம்ம தேடணும். தேடலைன்னா எத்தனையோ கிறிஸ்தவங்கள் கூட தேடுறது. இன்றைக்கி எத்தனை பேர் கிறிஸ்தவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுமா? கிறிஸ்தவர்களை ஊழியக்காரரை தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ரொம்ப அழுதுருக்கிறேன். என்னடா சாதாரண விசுவாசிங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல, இந்த ஊழியக்காரர் பண்ணுறாங்க. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க பேப்பரில். ஊழியக்காரர்லாம் தற்கொலை பண்ணணும்னு சொன்னால் அது யாருடைய காரணம்? சாத்தானுடைய காரியம். அதனால இந்த கணவன் மனைவி நம்ம பார்க்கும்போது அவ்வளோதான். அது எல்லாரும் பேசாமல் போயிட்டாங்க. அக்கா சொல்லும்போது, ஏண்டா எங்களுக்கு தெரியல, நாங்கள் எங்கெங்கேயோ போனோம், அங்கே நாங்கள் போகலை அப்படின்னுட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த மந்து இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது அங்கே நடனம் ஆடினாங்களே, அதில் அநேக பெண்கள் என்கிட்ட ரட்சிக்கப்பட்டவங்க. இப்போ அதை பார்க்குறாங்க, தொதுவரும் இந்த டிவியை பார்க்குறாங்க. அதில் டான்ஸ் ஆடுற அவரும் கூட அந்த பெண்களில் 3/4 பேர் என்கிட்ட வந்தோம். இப்போ உள்ள ஜெனரேஷன் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, சரியா? அப்படி அந்த நாட்களில் அப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு. இன்றைக்கும் அவங்க என் பேரில் பிரியமாக இருக்கிறாங்க. ஏதாவதுன்னு சொன்னால் ஓடி வருவாங்க. அதற்கு முதல்லையே அந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் நம்பணும். ஞானஸ்நானம் எடுக்கலை, வேற ஒன்றும் பண்ணல. நான் எங்கெங்கேயோ போகிறாங்களாம், கட்டுப்பாட்டுக்கு மீறி போகிறாங்க. ஆனால் விதைச்சது நான் தான், அது பிடிச்சது நான் தான். அது இன்னைக்கு எந்த பாஸ்டங்களும் சொல்ல முடியாது. நான் போனது ஆரம்பத்தில் நான் தான். அந்த அத்தனை மந்துகளும் சந்தித்ததுக்கப்புறம் இவங்க போகிறாங்க. இருக்கட்டும், எல்லா பக்கமும் இருக்கிறாங்க, நல்லது. ஆனால் அந்த ஆத்தும ஆதாய பணியை செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால கிறிஸ்தவர்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இவங்க இந்து மக்கள். அதில் அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டையின் காரணமாக தான் அப்படி பண்ணிடுறாங்க. ஒன்று வயசு கம்மி, ரெண்டாவது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள சொல்ல மாட்டேன். ஏன்னா கிறிஸ்தவங்களும் சேர்த்துப்பாரு. இன்னைக்கு எத்தனையோ கணவன் மனைவி நம்ம பார்க்கிறோம். கணவன் மனைவி உறவு வேதத்தில் சொல்லுது, பெற்றோரை விட கணவன் நேசிக்கிறான், மனைவியை ரொம்ப நேசிக்கிறான். ஆனால் அப்படி நேசிக்காத மக்களும் உண்டு. அப்போது குடிகாரனை பார்த்து மனைவி சொல்வா, உன்னோட வாழ முடியாது, நான் என்னமோ நினச்ச உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனால் இன்னைக்கு இப்படி குடிச்சு என் தாலியை கூட வித்துட்டியே, வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை கூட வித்துட்டியே, ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு அழுது 2 குழந்தைங்க இருந்தா அதுக்கும் பாய்சலை கொடுத்து செத்து போயிடுறாங்க. இல்லைன்னா கிணத்துல விழுந்து ஏதோ பண்ணிடுறாங்க. அதே போல் பல காரியங்களை குறித்து இந்த கணவன்மாரை கேட்டால், நான் ஏதோ ஒரு அவளை பிடிச்சிச்சு, நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் அதோடைய முன்னால் இருக்க வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, சந்தேகம், தினமும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறா, நான் அவளை ரொம்ப நேசித்தேன்,
இப்போ என்னால் அவளோட இருக்க முடியாது, அதனால ஆண்கள் கோழையாகிறத கொண்டு போட்டு அதுங்களும் ஓடிடுறாங்க, இல்லைன்னா செத்து போயிடுறாங்க. இது திருமண பந்தத்துக்கு அழகே கிடையாது. இதை யார் சொல்ல முடியும்? இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கணும். வேதம் தான் அதுக்கு பதில், வேற யாரும் பதில் சொல்ல முடியாது. கணவனுக்கு புத்தி சொல்லலாம், மனைவிக்கு புத்தி சொல்லலாம். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் குடியினால தவறான பாதையில் ஆம்பளைங்க போயிடுறாங்க. ஏன்னு சொன்னால் அழகில்லை, படிப்பில்லை, அந்த நாளில் சொன்னாங்கன்னு கேள. ஆனால் பின்னால் யோசிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அழகுக்காகவும் நிறத்துக்காகவும் கல்யாணம் பண்ணால் அதுங்க நல்லா இருக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அன்பான நீதிகள் மொழிகள் 31 பார்த்தா குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கல அதிகமாக, குணம் தாங்க முக்கியம். அந்த குணசாலியான ஒரு பொண்ணு கட்டுன வீட்டை குட்டிச்சவரை கட்டுறா, இன்னொருத்தி வீட்டை இடிக்கிறா அப்படின்னு சொன்னால் வேதத்தில் இந்த கணவன் மனைவி உறவை பற்றி நிறைய போட்டிருக்கு. நீங்கள் அதில் பேதுரு 1 பேதுரு 3 அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். 1 பேதுரு 3 அதிகாரம் 1-2. அந்தப்படி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அப்ப பாருங்க, இப்படி குடிகார மனுஷனோ சின்ன வீட்டுக்கு போறவங்களோ இனி அந்த எப்பவுமே அந்த கெட்ட சுபாவம் சிலருக்கு உண்டு. திருடு, பொய் சொல்றது, இப்படி களவாடுறது, இப்படியெல்லாம் பெரிய பெரிய நம்ம இது டிவியில் பார்க்கும்போது இப்படிப்பட்டவங்களெல்லாம் கொலை பண்ண, இப்படிப்பட்டவங்களாம் திருடுறாங்க, இப்படிப்பட்டவங்களெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க டீசெண்டாக படித்து வேலை இல்லை என்னத்தினால இப்படி அப்படிப்பட்ட நல்ல கணவன்மார்கள், அப்படிப்பட்ட கெட்ட குணத்தில் இருக்க கணவன்களுக்கு வேதம் சொல்லுது. பவுலடியார் சொல்றதை பார்க்கும்போது எப்படி இருக்கணுமா, அந்த மனைவிகள் உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ புருஷன் இல்லாத ஒருத்தர் இருப்பான் போல் இருக்குது. அப்பொழுது அவர்களில் யாராவது இந்த சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாங்கன்னா உங்களுடைய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, நீங்க போதனையே செய்ய வேண்டாம், மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுவாங்களாம். உங்களுடைய வேத வாசிப்பு, ஜெபம், உபவாசம், ஆலய வாஞ்ச, ஆணைய காணிக்க, இவைகளெல்லாம் தினமும் பார்ப்பான். அந்த புருஷன் படுத்துட்டு தான் இருப்பான். அவன் காலையில் டீக்கு பதிலாக சாராயம் குடிக்கிறான்னு சொல்லுவாங்க பெண்கள். எல்லாரும் டீ குடிப்பாங்க, என் புருஷன் டீ கிளாஸில் குடிக்கிறான் நைட்டு வச்சு. அப்போ அப்படிப்பட்டவர்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. சுயநினைவு வரும்போது பார்ப்பாங்க, என்ன இந்த முழங்கால் நின்று இந்த காலையில் 4 மணிக்கு தூங்குற நேரம் பண்ணுறா. அப்புறம் எந்திரிப்பாங்க, அப்புறம் மறுபடியும் பைபிளை வாசிப்பாங்க. புருஷனுக்கு செய்ய வேண்டியது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டியது எல்லாமே ஒரு நல்ல ஸ்திரீ அதை செய்கிறா. அதோட அவ கணவனுக்கு பயந்து ஜீவிக்கிறா. இவன்கிட்ட பல குறைகள் இருக்குது. இந்த மாதிரி பொல்லாத அந்த நாய்களுக்குன்னு தான் சொல்லணும். அது நாய்ங்க தான். அது குடி, வெறி, திருட்டு, அது இது, வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு. உள்ள வந்தாலே குழந்தைகளெல்லாம் அந்தந்த மூலையில் போய் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க அப்படி உட்காந்துக்குமா சொல்லுவாங்க. அப்படியே உட்காந்துக்குவாங்க, பயந்து அவங்க படிக்க முடியாது. இவங்கள்ட்ட நான் சொல்றது, மூளை பாதிக்கப்படும், வளர்ச்சி இருக்காது, இந்த பிள்ளைங்க முன்னேற முடியாது. உன்னுடைய அம்மாவை அடிக்கிறா, அப்பா ஏன் வராருன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த அம்மா பொறுமையாக இருக்குது. இந்த பொறுமையாக இருந்து அந்த இவன் தப்பு செய்தால் பரவாயில்ல, நம்ம கடவுள் நம்மளை பார்க்குறாரு, நம்ம கடவுளுக்கு பயந்து நடப்போம்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது கற்புள்ள நடக்கையில் அந்த கணவன்மார்கள் ஆதாயப்படுவார்கள் என்று. இது என்னங்க, நீங்கள் பார்க்குற இந்த வானமும் பூமியும் எல்லாம் ஒழிந்து போகும், இந்த வசனம் ஒரு நாளும் ஒழியாது, மாறாது என்று சத்திய வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால இந்த பெண்களை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லுது. ஆண்களை பற்றியும் போட்டுருக்கு. பின்னால் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரம் 3வது அதிகாரம் 1 பேதுரு ஆண்களை பற்றினா பெண்களை பற்றி இப்போ சொல்கிறேன். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, சில பெண்கள் இதெல்லாம் வாசிக்காம பல கிறிஸ்தவ பெண்கள் வாலிப பிள்ளைகளோட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதிர்ச்சி காரியம். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பெற்றோர் நல்லவங்களா இருப்பாங்க,
என்ன காரணத்தினால பிள்ளைகள் ஏதோ தவறி அவனை விரும்பி இவளை விரும்பி ஏமாத்திடுறாங்கன்னா அவங்க செத்து போயிடுறாங்க. ஏன் இப்படி உலகத்தில் நடக்குதுங்க? ஏன்னு கேட்கறக்கு முடியல, தெரியல. இப்படித்தான் நடக்குது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த கணவன் மனைவி உறவை பற்றி எவ்வளோ அழகாக பேசுகிறார். முப்புரி நூல், ஒன்று கணவன் ஒன்று மனைவி, ரெண்டாவது பிதா குமார் பரிசுத்தாவியானவருடைய திரியேக தேவனுடைய அது ஒரு நூல். இந்த முப்புரி நூல் அருந்து போகாதான். அதனால குடும்பத்துக்கு தலைவராக இயேசு இருக்கணும், தகப்பனாக இருக்கணும், வழிகாட்டியாக இருக்கணும், வைத்தியராக இருக்கணும், போதகராக இருக்கணும். இப்படி எல்லாமாக அவரை நினைச்சு இந்த குடும்ப வாழ்க்கை நடத்தினா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குங்க. இன்றைக்கு எத்தனையோ குடிகாரர்கள் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே உங்களுக்கு தெரியும், ரூபன் ஒரு பாஸ்டர், அவர் நொண்டிமேட்டில் இருந்தவர். ஒரு முழுவ ஜபத்துக்கு வந்தார். 22 வருஷமாக குடிச்சிட்டு இருந்த அந்த சகோதரன் ஒரு வருஷம் எங்கள் கூட இருந்து எல்லா பக்கமும் ஊழியத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் மாறிட்டார். இந்த மனைவி தான் சொன்னாங்களாம், நீ இப்படி பண்ணிகிட்டே இருக்க, உன்னை திருத்தவே முடியாது, ராணிக்கா கூட்டம், பகலில் நீ போக வேண்டாம், நீ முழுவ ஜபம் நடந்துட்டுருக்கு இந்த லுத்திரன் ஆலயத்தில் நீ போ, அங்கே போனேன்னா நிச்சயமாக உனக்கு அற்புத தாண்டர் செய்வார். அந்த ஒரே நாள் வந்துச்சு. இன்றைக்கு ரூபன் இங்கே பாஸ்டராக இருக்காரு, நல்ல நிலைமையில் இருக்காரு, சபை நடத்துகிறாரு. அந்த சபையை அந்த மக்கள் விரும்பி ஒரு ஸ்கூட்டரை கூட சும்மா கொடுத்துருக்காங்க பாஸ்டருக்கு. அப்படிப்பட்ட மகனுக்கு ஊழியக்காரன், சாதாரண ஒரு ஏழை ஊழியக்காரன், கடவுளுக்காக பல காரியங்களை செய்துட்டு இருக்காரு. குடிச்சிட்டு இருந்த அந்த சகோதரன் ஆண்டவர் மாற்றினார். அந்த மனைவி சரியான கைடு பண்ணினா. அதே போல முத்தர பாலாடாவில் ஒரு கிராம ஊழிக்கு போகும்போது அங்கே கண்ணன் அப்படின்னு ஒரு வாலிப பையன், கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்கு, குட்டி பொட்டில் விழுந்து கிடக்கிறது. அந்த மனைவி, அவன் அந்த கண்ணன் கொஞ்சம் குள்ளமா இருக்கும், அவன் மனைவி கொஞ்சம் உயரமா இருப்பான். சொல்லுவாங்களா, விழுந்து கிடக்கிறான். அது போய் தோளில் தூக்கிட்டு போய் வீட்டில் வந்து, இன்றைக்கு நான் போய் எங்கள் கூட்டம் நடத்தி முழுவ ஜெபம் இன்றைக்கு ஒரு பெரிய பாஸ்டர். என்ன பேர் வச்சேன்னா ஜான்சன் பேர் கொடுத்தேன். அந்த தம்பி இன்றைக்கு ஊட்டியை கலக்குது. ஃபிங்கர் போஸ்டில் ஒரு சர்ச்சு வச்சு நடத்திட்டு இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேகம் பேரை சொல்லலாம். குடியில் இருந்தவங்க விடுதலையானவங்க. அந்த மனைவிமார்கள் என்கிட்ட வந்து அழுது வேதனைப்பட்டாங்க. நான் அவர்களுக்கு போதனை கொடுத்தேன். அவங்க வேதத்தை வாசித்து கர்த்தருக்கு பயந்து நடந்து இன்றைக்கு ஊழியக்காரராக இருக்காங்களே. எப்படிங்க? அதனால இந்த தற்கொலை எண்ணங்களை சொல்லும் பொழுது கணவன் மனைவி பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மனைவியுடைய நல்ல நடக்கையினால, அந்த மனைவியுடைய போதனையினால பிள்ளைகளும் கணவனும் மாற்றப்படுவாங்க. இந்த தற்கொலையே வேண்டாங்க. தற்கொலை பண்ணால் எங்கே போவோம்? ஆதாமுக்கு சுவாசத்தை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர் அவர். அதே போல அவர் கொடுத்தவர் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். அதுதான் அவருடைய சித்தம். என்னைக்கு எடுப்பாரோ அன்னைக்கு எடுக்கும்போது நம்ம பொறுமையாக இருக்கணும். தற்கொலை எண்ணங்கள் யாரும் வச்சுக்காதீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க தற்கொலை பண்ணுறீங்க, எங்கே போவீங்க நீங்கள்? நான் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் கடவுளுக்கு பிரியமில்லாமல் நடந்தாவே அது நரகத்தான் போகணும். கடவுளுக்கு பயந்து திருவிருந்தில் பங்கு பெற்று உண்மையாகவே வாழ்ந்தீங்கன்னா தான் பரலோகம் போக முடியும். சும்மா அப்படி தற்கொலை எல்லாம் பண்ணிட்டா போக முடியுமா? ஒரு நாளும் போக முடியாது. அது அங்கே நிற்கிது. அவ அங்கே நின்றுட்டு இருக்கிறா, எங்களை பார்க்குறா, வழிமறிக்கிறா. இதெல்லாம் சொல்றதுக்கு அசிங்கம் இல்லையா? செத்து போனவங்களெல்லாம் பிசாசுங்க தான். அதனால கடவுளுடைய சித்தம் இல்லாமல் யாரும் மறித்து தற்கொலை பண்ணக்கூடாது. இயற்கை மரணம் வரணும். இயற்கையாக அவங்கள உண்டாக்குனவர் நம்மை ஆண்டவர். அவரை அழைக்கும் போது தான் போகணும். அவரை நம்பி வாழ்றவங்களுக்கு அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜீவனை கொடுத்தவர், சுவாசத்தை முதல்ல ஜீவனை நம்ம கொடுத்தவர், ரெண்டாவது ஜீவனை, அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தவர். இக்கட்டு நாளில் உதவி செய்ய மாட்டாரா? சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்கு சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சண்டை, துரத்திடுறாங்க, அண்ணன் தம்பிக்கு சண்டை, சொத்து, அக்கா தங்கச்சிக்கு சண்டை, உனக்கு இது எனக்கு இது, இதெல்லாம் வேண்டாங்க. இதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள். இதுக்காக வெட்டி கொள்றாங்க, கொலை பண்ணிடுறாங்க, களை தூக்கி போடுறாங்க. ரோட்டில் எத்தனையோ காரியங்கள் நடக்குது அனுத்தியமான இந்த பொருட்களுக்காக. இப்படி ஏன் செய்கிறீங்க? இந்த பொருள் இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் போயிடும். சாதாரணமானவங்க கோடீஸ்வரராங்க, கோடீஸ்வர பிச்சைக்காரர் எடுக்கிறான். அதனால இந்த உலகத்தை நம்பி, இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை நம்பி ஏமாந்து போகாதீங்க. நேர்மையாக சம்பாரித்து நேர்மையாக கொஞ்சம் நாளும் சந்தோஷமாக வாழும் பொழுது கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாக நடந்தீங்கன்னா நல்ல குடும்பமாக இருக்கும். மனைவியை மாற்றலாம்,
ஒருவேளை மனைவிகள் நல்ல மனைவி அவங்க கூட ஆடம்பர செலவு பண்ணி அங்கேயும் இங்கேயும் பேசி சிரித்து எல்லாத்தையும் கணவன் மாற்றலாம், மனைவி மாற்றலாம். சில பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சில பெற்றோரை மாற்றுறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதனால நீங்கள் கடவுளுக்கு பயந்து வாழுங்க. என்ன குறைவு இருந்தாலும் கிறிஸ்தியேசுக்குள் நிறைவாக்குவாராம். அதனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதுக்கப்புறம் கூட அந்த மந்தில் கூட சில காரியங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் நான் அங்கே தொடர்ந்து போனேன். எல்லாரும் என்னை பிடிச்சி அழுவாங்க. அவங்களுக்கு போய் ஆறுதலாக சில கூட்டங்களை நடத்திட்டு வருவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த கணவனுடைய அன்பு அது தான், மனைவி தான் முதல்ல அதுக்கு அந்த கணவனை மாற்றுவதற்கு, இந்த கணவனுடைய கோபத்தில் அமைதியாக இருக்கிறது பெண்களுக்குரிய ஒரு லட்சணம். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்கிறாங்க. பெண்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அவங்க கோபப்படும்போது நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா இத்தனை பிரச்சனை இல்லை. உங்கள் கையில் கிடைக்கிறத கடவுளுடைய கரத்தில் கொடுத்து பைபிளில் வச்சு அந்த காசை வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்ட கர்த்தாவே. என்னுடைய கணவர் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்வார். அது கவரோடு கொண்டு வந்து அந்த சம்பளத்தை கேட்பேன் நான், இதில் வச்சுருங்க, நான் ஜெபம் பண்ணி கொடுக்குறேன். யாராவது பிள்ளைங்களுக்கு பழம் வேணும், ஸ்நாக்ஸ் வேணும்னு வாங்கிடாதீங்க. இதில் யார்ட்டாச்சும் கடன் வாங்கினா கொடுக்காதீங்க, கொண்டு வாங்க, இதில் வச்சு நான் ஜெபம் பண்ணி கொடுக்குறேன், அப்புறம் நீங்கள் எடுங்கன்னு அவர் அப்படியே கொண்டு வந்து எங்கிட்ட கொடுப்பாரு. அதை வச்சு ஜெபம் பண்ணி கொடுப்போம். எங்கள் பாத்திரம் நிறைவாக இருக்குது. அதே போல் மற்றவங்களும் அவங்க சம்பளத்தை கொண்டு எங்கிட்ட கொடுப்பாங்க. டீச்சர்ஸ் ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு கவரோட. இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை கடவுளுக்கு பயந்து செய்தோம்னா கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். காணிக்கை அனுப்ப மறக்காதீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவேன். அடுத்த வாரமும் இதே சனிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு தமிழன் டிவியில் என்னை நீங்கள் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிங்க. அன்பின் ஆண்டவரை, இந்த கணவன் மனைவி உறவு, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா, இவர்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆண்டவரை. காசுக்காக பணத்துக்காக கெட்ட காரியங்களுக்காக யாரும் விட்டு விலகாதபடி, கொலை செய்யாதபடிக்கு ஆண்டவர் அந்திமான பொருளுக்காக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே தங்களை கெடுத்துக்கொள்ளாதபடி, மரித்து போகாதபடி, தற்கொலை செய்யாதபடி, கொலை செய்யாதபடி உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது விசேஷமாக பெண்கள் தான் அதற்கு முக்கியமானவர்கள். எல்லாவற்றையும் இந்த பெண்கள் ஜெபத்தோடையும் ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக ஒரு நல்ல குணசாலியாக இருந்தால் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை ஆண்டவரே நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதி. குடும்பத்துக்கு நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் தகப்பன், நீங்கள் தான் வைத்தியர், நீங்கள் தான் வழிகாட்டி, நீங்கள் தான் ஆசிரியர், நீங்கள் தான் ஆசாரியராக இருந்து பாதுகாத்து ஆசீர்வதிங்க. நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்யும். பெண்கள் விசேஷமாக ஆண்டவர் எல்லாரையும் மாற்ற முடியும். கணவனை மாற்றமல்ல, பிள்ளைகள், பெற்றோர், உடம்பு எல்லாரையும் மாற்ற இந்த பெண்களால் முடியும். அப்படி செய்து முடியும். நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஊழியங்களை செய்கிறாங்க. சாதாரணமான ஒரு பொண்ணு அந்த நாளில் நான் சொன்னது இன்றைக்கு பெரிய ஊழியங்களை செய்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் கர்த்தாவது போல் நீங்களும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.